முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திடீர் விலகல். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திடீரென விலகி இருக்கிறார். திமுக கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக அறிவித்தார் ராஜகண்ணப்பன். ஜெயலலிதா அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் ராஜகண்ணப்பன். இன்று மாலை மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுகவிலிருந்து கண்ணப்பன் விலகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் தேவா இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். தேவா, இப்போ அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். இது பற்றியான விரிவான தகவல்கள் கொடுங்க. முன்னாள் அமைச்சரான ராஜகண்ணப்பன் அதிமுகவில் இருந்து வருகிறார். அவர் தனது ஆதரவை திமுகவிற்கு அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து தனது ஆதரவை அளிக்கிறார். தனது அரசியல் வாழ்விலே இரண்டாம் முறையாக திமுகவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். ராஜகண்ணப்பன் கடந்த 91ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக அதிமுகவில் இருந்து வெளியே வந்து தனியாக ஒரு கட்சி ஒன்றை தொடங்கினார். அதற்கு அடுத்ததாக அந்த கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்து செயல்பட்டார். திமுகவிலிருந்து மீண்டும் விலகிய அவர் அதிமுகவோடு இணைந்து செயல்பட்டதுடன் அக்கட்சியிலும் இணைந்தார். தற்பொழுது அவருக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்படாத ஒரு சூழலில் அவர் அக்கட்சியிலிருந்து வெளியேறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் அவர் இந்த வெளியேறியதற்கான முக்கியமான காரணமாக தங்களுக்கு இடம் அளிக்கப்படவில்லை, தங்கள் சமுதாயத்திற்கு உரிய அங்கீகாரம் இந்த வேட்பாளர் பட்டியலிலே அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலே அளிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்தினை முன்வைத்து இதை எதிர்க்கக்கூடிய விதமாக தங்களது சமூகத்திற்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என்பதை ஒரு சுட்டிக்காட்டி அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இன்று மாலையில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து தனது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய அவர் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தனது ஆதரவாளருடன் கலந்து பேசி திமுகவோடு இணைந்து செயல்படுவதா அல்லது திமுகவில் இணைந்து செயல்படுவதா என்பது குறித்த ஒரு முடிவையும் அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது.